எங்க தேவி நம்ம அரமனையில் இருப்பதற்காக உங்களை அன்போடு அழைத்தேன். அப்படியா? நாட்டி மாதருக்கு நாட்டி முறிகிற வேலை. அப்படியா? அப்படி நம்ம சிறப்பா இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் நாராயணா நாராயணா என்று இந்த பொன்னுலோகமே ஓசை ஓடுகிறது தேவி. அங்கதான் வாசம் ஓடுதப்ப. அப்படி இருந்தாலும் நல்லால இவனோட கண்ணு எங்க இருக்குது தேவி? நான் உன்னை வச்சுக்கிட்டு நான் வேற எந்த தவறும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற கட்டவளக்கு வேற வெறி எடுத்து பேரு தெரிஞ்சுக்க. என்னையோடய நல்லா ஏற்கிறாவ இவளே என்னைக்கு சாட்சி போட்டு பண்டலான்னு இருக்கிற இவருக்கு நீ இருக்கிற சைஸுக்கு கடுகு சிறுசா இருந்தாலும் சொல்லிட்டாங்க நிர்வாணம் பண்ணிக்கிட்டு சரி சுவாமி. அப்படி நம்ம பொன்னுலோகத்தில் இருந்தாலும் இந்த பொன்னுலோகத்திலே ஒரு ஓசைகள் ஓடுகிறது. நாராயண நாராயணன் ஒரு சத்தமாகிறது. யார் வரார் என்று பார்க்கலாம். ஆகட்டும். அப்படி பையா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டா. நான் உன்னை பாத்துட்டா. இவ்வளவு நேரம் ஆட்டத்துல இப்பதாண்டா கண்டு பையா உன்னை பார்த்தேன். இப்பதாண்டா உன்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. சீல் நாய்க்கு ஒரு கோரமன் துறக்கிறானே துற. அவங்க அப்ப மொட்டையை மாறுறாங்க உட்காந்துருக்கிறாங்க. பெரிய சாமி நான் போய் குளிச்சு நீராடிட்டு வச்சா ஆகட்டும் புறப்படு. ஏழு நாட்டிய மன்னர்களோ தேவ இந்திராணியோ தேவ இந்திர மன்னர்களோட பஞ்சான மெத்தியில நடனமாடி கொண்டிருக்கிற தருவாயில இதோ நாரவாயன் நாரத மகாமுனியாகப்பட்ட ஏர்கோல் பட்டி சங்கோதி தாசன் வருவிதம் காண்க. நீங்க இப்படியாக யாரு தேவேந்திர மன்னன் இந்திராணி அம்மா ரெண்டு பேரும் அது இல்லாம நடிகை பெண் யாரு துளோர்த்தம்மை சேர்ந்து தேவர் சபை கூட்டுவதா இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த உலகத்தை எல்லாம் ஓர் நடிகள் சுத்தி வரக்கூடிய யாரு நாரத மகாமுனிவர் சபைக்கு தர்பார் அவரா மற்ற விஷயம் பின்னால்
சாமி வந்து ஆ, ஒழுக்கமா மரியாதையா டக்கு டக்குன்னு கேட்கும். கேக்குறேன். எங்க சீலை காணும்னு தேடிக்கிட்டு ஏன் சீலை எடுத்து கட்டிட்டு வந்துட்டு அப்படி பச்சுக்கிறது இல்லையா? அது மூஞ்சலையா? அதனால தானே ஓம் சக்தி புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க கொள்ளுதாரப்பா, நீ போய் ஒண்ணு குட்டாட்டு போ. போய் விட்டு ஓடு. போயிட்டு எந்திரிச்சு போ. சிசியா சுவாமி, என் பழம் உனக்கு ருசியா? சாமி அதெல்லாம் நான் சாப்பிடுறதில்லை. நீ சாப்பிடுறது இல்லையா? இன்றைக்கு நாளைக்கு சாப்பிடுவேன். தொண்டை கட்டி சிசியா ஓய், நான் வந்திருக்கும் சமயத்தில் நான் வந்திருக்கும் சமயத்தில் நான் யாரு? நான் யாரு அப்படி நீ சொல்ற? சரி, நான் யாரு? ஏய், என்கிட்ட எக்கச்சக்கம் ஏதாவது ஏமே நீ பேசிக்கணும், நான் எங்க பேசிட்டோம். நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? அப்படி அதற்கு முன்பதாக ஆ. நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு உண்மை. பேரும் புகழும் சிறந்த ஆ, தாய் திருநாடு. சரி ஆனா பிறந்த அப்பமார்களும் சரி. பெண்ணா பிறந்த தாய் உள்ளங்களும் கல்விக்கு செல்வம் மாணவ மாணவிகளும் மாணவிகளும் அந்த மட்டுமல்ல ஆ, 4 வேதம் ஆ. 6 சாஸ்திரம். ஏங்க இருங்க சாமி இருங்க. இந்த காலத்துல வந்து ஒரு சாஸ்திரம் பண்ணவே லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் செலவாகுது ஒரு சாஸ்திரம் பண்ண. ஏன் சாமி, நீங்க 6 சாஸ்திரம் பண்றேன்னு சொல்றீங்க? எத்தனை புடவை, எத்தனை வேட்டி, எத்தனை செங்கல், எத்தனை செங்கல் எடுக்கிறீங்க? செங்கல் இல்ல செங்கல். எத்தனை செங்கல் எடுக்கிறீங்க? எவ்வளவு செலவாகுது சொல்லுங்க? ஏடா செங்கல் எடுத்தா தான் சாஸ்திரம் பண்ண முடியுமா? என்னென்ன? ஏடா போடா நாயடே. ஆ? ஏடா கோயில் திறக்கிறவங்க எத்தனை பேரு? ஆ, ஆ. முத்திரை இருக்கிறவங்க. ஏடா இவன் என்ன செங்கிலியே நினைச்சிருக்கிறாங்க? அதுக்கு மொத்தமா கண்ணி சாய்க்கிறவங்க ஆ, அது கருப்பு கலிக்க நினைப்பில்ல. ஏன் சாமி? அதான் நினைப்பில்ல. ஆ. செங்கல் சொல்லி வேலைக்கு போனா கூத்துல அதனால அங்க கண்ணு குட்டியும் ஆ, ஒரு மாட்டையும் கூட்டிட்டே வந்துட்டோம். அதை வச்சு செங்கல் செங்கல் இருக்கிறான். இப்போ உனக்கு சொல்ல சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிற? ஏன் சாமி, அந்த கல்லு சேகரத்துக்கு எத்தனை குஞ்சு வாங்குறீங்க? கோழி குஞ்சு. ஏய், ஓய், அதாவது நீ சொல்ற மாதிரி ஒரு மனிதன் இறந்து விட்டான் சாங்கி செய்த ஆத்துல போய் முழுவர் சாங்கி இல்லை. ஆ, ஆ. அதாவது புராண சாஸ்திரங்கள். ஆரி. ஆமா, சரி. 64 கல்வி ஞானங்கள். ஆமா, இப்ப சொன்னது உண்மைங்க. 64 கல்வி காணும். நாளைக்கு ஏறி ஒரு தினத்தந்தி பேப்பர்ல வந்து ஏரி வேலைக்கு போன 64 கல்வி கண்ணு பேப்பர்ல வரும். ஆபத்துக்கு ஆளாயிடாத. நான் சாட்டை எடுக்க மாட்டோம். சாபம் கொடுப்பியா? ஏய், சாபம் கொடுக்குறியா? சாட்டை எடுக்க மாட்டான். ஆனா சாட்டை கையில எடுத்து புடிச்சுக்கிட்டான். கையில புடிச்சுனா கண்ணுல தண்ணி வராது விடுவோம். ஆமா சாமி, எனக்கு என்னன்னு தெரியல, குளிருக்கு என்னமோ ஒரு மாதிரியா தாக்குது. கொஞ்ச நேரம் புடிச்சீங்களா நல்லா இருக்கும். தண்ணி வர போட மாட்டேங்க. அதான் மான்றா. சரிடா. அவரை இல்லைங்க, ஏய் அங்க சொல்றேங்க. அங்க சொல்லிட்டார்கள், நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு அது சீக்கிரம் கொல்லாமல்லவா உண்மை. இருந்தாலும் நீங்க போய் விடியகாலம் ஊதுன்னு தவு 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 தவு. 64 கல்வி ஞானங்கள், சரி. 96 தத்துவம், 11 புராணம், நகண்டு நன்னூலை கற்று வந்த குரு பெரியோர்கள் சரி. இந்த ராசியில் இருந்திருக்கலாம். ஆமா, இருந்தாலும் எவ்வளவு கூடினால் தேவர் சபை. இந்த புலகத்தில் கூடிய நமக்கு ராஜ புண்ணிய சபை. இந்த ராஜ புண்ணிய சபை யாருக்காக எதற்காக கூடப்பட்டது? சாமி, இன்னும் முனிப்பன் பண்டிகை முன்னிட்டு இன்னும் இளைஞர்கள் அணியில் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றோம். அப்படியா? ஐயா, இளைஞரணி ஆமா, அனைவற்று பேர்களும் ஒற்றுமையா சேர்ந்து 1 10 100 வரி சேர்த்து, சரி. அதாவது துறை அவர்கள். ஆமா, துரை வாத்தியார். ஆமா, சரி. அவரிடம் வெத்தலை தாமதத்தை கொடுத்து இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். உண்மை. எதற்காக? சாமி, அதாவது முனிப்பனுக்காக. ஆமா. இந்த முனிப்பன் அவர் பேரு முனேஸ்வரன். முனேஸ்வரன். ஆமா, சரி. இந்த முனேஸ்வரனுக்காக இன்னைக்கு என்ன முடிப்பா நல்ல முடிவு. அனைத்து பேர்களும் ஒற்றுமையா சேர்ந்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றனால அவன் குடும்பம் எப்படி இருக்கணும்? எப்படி? அதுக்கு போல வேறொன்றி அள்ளி பல கலகலித்து உங்கள் போல செலவித்து சரி. ஆணு போன பக்கம் அரசுடாயி பெண்ணு போன பக்கம் பெத்தி பெரிகுடியாயி வட்டலும் தொட்டிலும் வடியா சமத்துண்டாயி அவங்க உடம்புல நோய் நொடி இல்லாமல் எலுமிச்சாங்கனுக்கு எதிர்க்கு இல்லாமல் சரி. அந்த
முனியேஸ்வரனுடைய அருளை பெற்று எவ்வாறு அவ்வாறு குடும்பம் வளர வேண்டும். அப்படி நீட்டாலும் இன்றைக்கு நடத்தும் நாடகம் என்ன நாடகம் சாமி? ஏர்கொலிப்டி புராணத்தில் ஓர் பாகமா விளங்கக்கூடிய ஊழை என்கின்ற சிலிண்டர் பிறப்பு. ஏர்கொலிப்டி புராணத்தில் ஓர் பாகமா விளங்கக்கூடிய சிலிண்டர் பிறப்பு. நான் சொல்றது தப்பா பேசாத. நான் என் வேலையை முடிச்சிட்டு போறேன். அது என்னதான் என் வேலை எனக்கு பார்க்க தெரியும். குழாய் மட்டும் நிக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். உன் கதையை வந்து நான் எடுத்துட்டு போக மாட்டேன். கேக்குறது பதில் சொல்றேன். அதுக்குதான் என் வேலை. சரியா? ஏங்க காலையில வந்து சோப்பு கலர் துணி போட்டிட்டு இந்த ஊர் பக்கம் இது போயிடாத. அங்க டீ வைக்கிறது கேஸ் எடுப்புலன்னு வேற அடுப்புல டீ வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு இது போயிட்டு இதை சிலிண்டர் தான் நினைச்சு கொலையில ஓச்சு சரி விட்டு அடுப்பு தச்சிருவாங்க. பொங்கல் வந்துருச்சுன்னா 15 நாள் இருக்கும் போது பொங்கலுக்கு சமைச்சமையா விர கொண்டாந்து பெண்கள் போடுவார்கள். நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சிலிண்டர் வந்ததுனால அதுக்கு என்ன இன்னொன்னு வச்ச உடனே 5 நிமிஷத்துல சாப்பாடு போடா பைத்தியக்கார. அந்த காலத்துல கண்ணுல புகை அடிக்கிட்டு அடுப்பு ஊதிக்கிட்டு வேலை இப்பெல்லாம் இதுக்கு தாண்டா மெரிட்டு சிலிண்டர் கேவலம் பேசாம இருந்தாலும் நான் சொல்றத முன்ன கேளு. அப்படிட்டாலும் இளைஞரணி அனைத்து பேர்களும் இன்றைக்கு ஒற்றுமை சேர்ந்த நாடகம் விட்டுகிறது. என்ன நாடகம்? தேவி புராணத்தில் வார்பாகமா விளங்கக்கூடிய வல்லாள கண்டன் சூரன் சம்காரம் பெரியடிச்சம்மன் மயான கொள்ளை. இந்த நாடகத்தில் நான் யாரு? பேர் என்ன? என்னுடைய பெயர் சொன்ன புரிந்ததா? என்ன ஜமி புரியும்? முன்னாடி வந்து மக்கள் சத்தங்க, பின்னாடி மத்தள சத்தம், இதுல வேற இந்த தாய்கிளி அடிக்கிற ஜாலிய சத்தம். ஒரு காது சிரிக்காதுங்க, ஒரு காது கேட்காது. நீங்க நன்றாக சொன்னாலும் எனக்கு தெரியும். நான் ஏறுவது முகல் வாகனம். முகல் வாகனம் என்றால் மேல முகல் போயிருக்குதுல, சரி, அந்தனுடைய வாகனம் எனக்கு. சரி, முகல் வாகனம். ஆமா, சரி, எனக்கு வாகனமே முகல் வாகனம். சரி, நான் 3 உலகத்தையும், எப்படி 3 உலகம், மேல் லோகம், கீழோகம், பாதாளோகம், 3 உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய 3 நாளைக்குள்ளே சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவராகும். நாரத மகாமுனிவர் கடவுளா நீங்க? சாமி, உங்க 4 காலையை முடிச்சுக்கிறீங்க. சாமி கடவுளா, உங்க 4 காலையை முடிச்சுக்கிறீங்க. அந்த 4 காலுக்கு விடை சொல்றேன் பிறகு ஏங்க சொல்றீங்க ரைட்டு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட தப்பதான் ஒரு பேசுங்க. நீங்க வந்து மன்னிச்சிட்டு போங்க, நீங்க மன்னிச்சிட்டு போங்க. அப்படியாகட்டும். ஏங்க 4 கால்னு சொல்றோம் தப்பா நினைச்சீங்க. காலு 2 காலு, இந்த கைய 2 காலு, நடுவுல ஒரு அரை காலு குழம்பு எல்லாமே டென்னிக்கி அப்படி சொல்லிட்டு இருக்குதுங்க. அது என் தந்தையாருடைய அவதாரம். அதனாலதான் இந்த அரைக்கால வெட்டி போடுறாங்க. சொல்றேன் பிறகு அது என் தந்தையார் கேவலம் பேசாத.
அது எப்படி என்று சொல்லுகிறேன். இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? 10 மாதம் 3 நாள்ல நங்கத்துல சுமந்தெடுத்த தாய் அம்மா டிங் அப்பா யாரு? அதுக்கெல்லாம் பின்னாடி ஆளுக்கிற அப்படி அவர் கிளீனா உனக்கு பதில் சொல்லு அப்படி ஓடுற போட்டிய ஆளு பின்னாடி இருக்கிறாரு. 10 மாதம் தான் சுமந்த பாத்ரூம் கட்டி விட்டுக்கிறீங்க அங்க போறீங்க? வீட்டுக்கு போகுது எங்க வழியில வேற யானை வந்து குறுக்கட்டு தான் இங்கே உட்காரு. காலையில் டெம்பளை கூட்டு போய் ஊட்டிட்டு விட்டுரு உட்காரு பார்க்கலாம். எங்களை கூட்டு வந்து இப்படி விட்டுட்டு போக கூடாதாயா? அப்படியே உட்காரு சாமி மகராஜா இருப்பேன். ஐயா உங்களையும் தான் அப்படியே உட்காருங்க. சாமி சாமி இருப்பீங்க உட்காருங்க. என் தாய் யாரு? என் தந்தை யாரு? யாரு யாரு? என் வளர்ப்பு தாய் யாரு? என்ற பெற்ற தாய் யாரு தெரியுமா? யாருங்க? ஓய் என்னுடைய என் எடுத்த தாய் ஊர்வசியாகும். உங்க தாயோ வளர்ப்பு தாயோ கூறுசி? பெற்ற தாய்டா. என்ன நினைப்பல இருக்கிற நீ? சீலூசியா? ஊர்வசி. உங்க பெற்ற தாயா ஊர்வசி? ஊர்வசி. என் வளர்ப்பு தாயி யாரு? யாருங்க? என் தாய் உன்னுடைய நாவு மேல உட்கார்ந்தா தான் நீ ஆ என்ற வார்த்தையை உச்சரிப்பாய். என்னுடைய நாவு மேல? ஆமா. உங்க தாய் வந்து உட்காரணும். ஆமா. யாரு உங்க தாய்? அவதான் சரஸ்வதி கலைவாணி என்றார். அட தலைவாணி. கலைவாணி சரஸ்வதி உங்க அம்மா? ஆமா. அம்மா உகரு. என் தந்தை யாரு? தந்தையார் யாரு? நீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து நீ லட்சக்கணக்கு செலவு பண்ணாலும் இன்னி 1000 முறை கட்டில சுத்தி சுத்தி உன் பொண்டாட்டி தொட்டினாலும் ஆனா அங்க அப்ப ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட வராத உனக்கு குழந்தையே பிறக்காதுடா. பைத்தியக்கார புண்டீங்களா? காலையில உனக்கு முட்டை போண்டா வைத்தேன் கொலை முட்டை மத்தால எல்லாம் ரேக போயிருக்கீங்க. செலவு பண்ணாலும் சத்தியமா அந்த பூமாத சத்தியமா அப்போ ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டியில வந்தா தான். ஏண்டா என்ன படிச்சது யாரு? அதுவும் அப்புறம் தான்டா. எங்க அப்பனை படிச்சது? அதுவும் என் தந்தையாரு. இந்த ஊர் மக்களை படிச்சது எல்லாமே என் தந்தையாரு. என் பொண்டாட்டி படிச்சது. எங்க தந்தைன்னு தான் சொல்றேன். அப்புறம் சரி அவ்வளவு வேண்டாம், அவ்வளவு ரொம்ப பக்கமா வரேன். எங்க பையனை படிச்சது? அடே எங்க தந்தையார். வாங்க சகலோட்டு பையா வணக்கம். வாங்க சகலோட்டு பையா. அப்படி கூட வச்சுக்கோ. இல்ல அவன் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி சகலோட்டு போய் உனக்கு என்ன ஆகுது? எனக்கா? எனக்கு மவன் தான் ஆகுது. கூப்பிடு மகனே. மகனே கூப்பிடுறா. மவனே அப்படியே கூட ஏன்னா என் மவனா இருக்கு. நானும் சிலிண்டர் ஜெயிச்சுல போயிட்டு எந்த ரகத்துல கேட்கறது? 2 பேரும் ஒரே சைஸ் தான் இருக்கீங்க. அப்படியே சொல்றேன். சரி ஏங்க நாங்க 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நாங்க கல்யாணம் பண்றது, உங்க அப்பா வந்து திருட்டு வேலை பண்றது. நீ தப்பா நினைக்காத. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உன் பெஞ்சாதிக்கிட்டு சேர்ந்தினாலும் என் தந்தையார் வந்து ஓம் நமச்சிவாய நாராயணா என்று சொல்லி ஓம் இலச்சிவாயா நாராயணா கதைக்கு வந்தா சரி ஓம் நமச்சிவாய நாராயணா என்று சொல்லி
வயிற்று மேல என் தந்தையார் கை வைத்தால் கருவே உருவாகி உருவே ஒரு சடலமாகி உன்னை போல என்ன போல இப்படி குழந்தை பிறப்பது என் தந்தையாருக்கு பிண்டம் பிடிப்பது தொழில். இன்னைக்கு தான் நீ வகுத்துக்கு ஜாப் தனுக்குற. இதுக்கு முன்ன பிய்ய தின்ன அது சொன்னா சிரிக்கிறீங்க. ஏய் ஓய் சாபத்துக்கு ஆளாயிராத. சரி, நீ உனக்கு வந்து வயசு 33 ஆகி போச்சு. நான் கல்யாணம் பண்ணாதுக்கிறேன். அந்த சிலிண்டர் என்கிட்ட சாபத்தை வாங்கி இன்னும் கல்யாணம் பண்ணாக்குறான். அது மாதிரி இன்னும் கல்யாணம் பண்ணா நின்று போயிருவேன். ஒரு தாய்க்கு ஒரே மாமா வாரிசு வேணும். 33 வயசு ஆகுதா? இன்னும் 40 கூட விட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி செட்ல பிள்ளைங்க இருக்கும்போது எனக்கு எது கல்யாணம் போதும். 33 ஆகுதா மாறு மேட்டு 16 தாண்டியா அம்மா பாட்டு செருப்பி கல்றது. சரி அப்படி திட்டாலும் என் தந்தையாருக்கு அந்த வேலை. நான் வந்து ஊர்வசிக்கு பிறந்து என் தாய் ஊர்வசி பிறந்து நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? என்னுடைய வளர்ப்பத்தாய் சரஸ்வதி கலைவாணி இருந்தாலும் என் தந்தையார் பிரம்மதேவனா இருந்தாலும் நாங்க ஆண்டுகள் நாடு. சொல்லுங்க. கவனமா கேட்க வேண்டும். ஆண்டவரும் எந்த நாடு என்னுடைய நாடு அழகான சொந்த நாடு. சொந்த நாடு சத்தியலோகம். சத்தியலோகம் உங்களுடைய நாடு. வாஜாமி படார்னு பவுடர் தட்டி போடுவேன். ஏன்னு கேப்ப உங்களுடைய நாடோ சத்தியலோகம். உங்க தந்தையாரோ சதுர்முகம் எடுத்த பிரம்மதேவ மன்னன். உங்க தாயோ வளர்ப்பு தாயோ கலைவாணி சரஸ்வதி. ஆமா
உங்களை பெற்ற தாயா ஊர்வசி. அப்படியே இருந்தாலும் ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு மும்மூர்த்தி தேவரில் ஒரு கடவுளா விளங்கக்கூடிய உங்க தந்தையாரு பிரம்மதேவ மன்னன். ஒரு தேவருக்கு நீங்க மகனா பிறந்து கழுத்துல முத்துராஜ கொட்டை. சரி ருத்ராஜ் கொட்டடா, ருத்ராஜ் கொட்டடா, ருத்ராஜ கொட்டை கழுத்துல, நெத்தியில ராமம், கையில கஞ்சனம் கட்ட, இப்படி சடமுடுக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்களே, சடமுடி சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்களே, என்ன காரணம், ஏது விஷயம் உனக்கு இருக்குதுடா? இருக்குது தம்பி. ஏய், இந்த கதையை சொன்ன இந்நேரம் பத்தாது, அதிகமா சொல்லிட்டான், விரிவா சொல்லிட்டான். நீ சுருக்கு வச்சுட்டே சொல்லு. நான் பிறந்த ரகசியத்தை சுருக்கமா சொல்லிட்டேன். சுருக்கு வச்சுட்டு சொல்லு. இல்ல, சுருக்கமா சொல்லிட்டான். இதுவும் ஏன் சன்னியாசி ரூபம், நான் நாரத மகாமுனிவரா ஏன் இப்படி இருக்கிறீங்களே இருக்கிறேன்னு கேட்கிறாய். ஒரு முனிவர் கோலத்துல இருக்கிறீங்களே, விரிவா சொன்னா வகைநேரம் ஆயிரும். ஆமா, இருந்தாலும் சுருக்கமா சொல்லுகிறேன். எனக்கு 3 வகையான சாபம். எப்படிங்க? அதாவது தேவேந்திர மகனுக்கு, தேவேந்திர மன்னனுக்கு உபகாரம் செஞ்சதனால எனக்கு எப்பேற்பட்ட இடத்துக்கு போனாலும், உயிர் போற ஆபத்தா இருந்தாலும் 3.25 மணி நேரத்து, அதாவது 3.25 நாளைக்குள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எனக்கு உயிர் போற டைமா இருந்தா கூட ஆமா. தேவேந்திர மன்னனுக்கு உபகாரம் செய்தனால சரி, அது ஒண்ணா என் தந்தையார் கொடுத்த சாபம். சின்ன சிறு வயதிலே என் தந்தையாருக்கு காலையில் எழுந்துவிட சிவம் பூசை செய்வதற்கு மணல் கொண்டு வந்து தருவது என் வேலை, உங்களுடைய வேலை. ஒரு நாள் ஒரு தினத்திலே பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கும் போது இருந்து கொண்டு விட்டேன். சரி, என் தந்தையாரு இருக்கும் மலர்களை வைத்து பூசை செய்து விட்டார். அப்போது நான் நந்தவனம் செல்லாமல் நேரம் ஆய்வெடுன்னு சொல்லி வந்து போய் சொல்லி விட்டேன். சரி, தந்தையே, நந்தவனம் சென்றேன், பூக்கள் பூக்கவில்லை, பூ வந்து பூக்கல, மலர்கள் மலரவில்லை என்று சொல்லிவிட்டேன். சரி, அதற்கு என் தந்தையார் கொடுத்து விட்ட சாபம். சின்ன சிறுவையில பொய் பேசுறிய, ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லலாம், உன்னுடைய வயிறோ பானை போல உப்பும், முதுவே மூட்டு சுமக்கும், காலுகள் பெரும் தூள் போல் வீங்கும், தலைய 1000 சுக்கா வெடிக்கும் போல இருக்குன்னு சொல்லி என் தந்தையார் கூட சாபம். சரி, அது மட்டுமல்ல நண்பா சாமி, தக்கனும் தரணியும் சேர்ந்து, எப்படி தரணியும் சேர்ந்து 1000 பிள்ளைகளை பெற்றார். 1000 பிள்ளைகளை உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று. சரி, அப்போது அவரு பெற்று பள்ளி அருகே சேர்த்தினார். சரி, பள்ளிக்கூடம் சேர்த்தும் போது நானும் பள்ளிக்கூடம் போனேன். நீங்க அங்க பள்ளிக்கூடம் சென்று அந்த சிவனுடைய திருநாமத்தையே நான் அந்த 1000 பிள்ளைகளுக்கும் உச்சரித்து, சரி, அவங்க அந்த 1000 பிள்ளைங்களும் அந்த சிவன் பக்தனாக ஆகிவிட்டார்கள். உங்களால? ஆமா, எல்லாம் சிவன் பக்தனா ஆயிட்டாங்க. சிவன் பக்தனா ஆயிட்டாங்க. சரி, அப்போ தக்கன் தரேன்னு பார்த்து, அதே நார்தா நீ என்னுடைய பிள்ளைங்களை இப்படி சிவன் பக்தனா ஆகிவிட்டாரு, நான் எப்படி உலகத்தை உருவாக்கணும் அப்படி என்று சரி என்னை கோவித்து கொண்டு சாபத்தை கொடுத்து விட்டார். எப்ப என்னுடைய சரிங்க மக்கமாரை சிவன் பத்தனா ஐவிட்டியோ செஞ்சு விட்டியோ, அதனால இனியும் எப்படி இனிமேலு முனிவர், அதாவது நாரத மகாமுனிவரா போன்னு சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சரி, அதனால எனக்கு 3 வகையான சாபம் இருந்தாலும் என்னுடைய தந்தையார் கூட சாபத்தால அழுது கொண்டு என் தாயிடம் கேட்டேன். சரி, தாயை திறந்த கோவிலமல்ல தந்தை செல்விக்கு மந்திரம் இல்ல, எனக்கு இப்படி என் தந்தையார் சாபத்தை கொடுத்து விட்டாரு, நான் என்னாச்சு அழுவுன்னு வீணை கொடுத்தார். என்னுடைய தாத்தாவாகிய கண்ணனம் போய் கேட்டேன். என்னுடைய